மா ஓ என்ன சமையல் இன்னைக்கு? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். தோ நெத்திலி மீன் வாங்கி வந்துச்சிருக்காரு அப்பா. மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு வைக்க போறேன். அப்புறம் சிக்கன் வாங்கி வந்துச்சிருக்காரு. சிக்கன் ஏதோ கிரீன் சிக்கன் பண்ண போறாங்களாம். நிஷா இன்னைக்கு வந்து தாறுமாறா இறங்க போறான்னு நினைக்கிறேன் சிக்கன் செய்யறதுக்கான. ஆனா அது பிளான் கேன்சல், நாளைக்கு செஞ்சுக்கலாம். அப்படியா? அப்புறம் மீன் வந்து மசாலா போட்டு வச்சிருக்கேன், மீன் வறுக்க போறேன். ரசம், வெள்ளை சாதம், அவ்வளவுதான். சிம்பிளா பண்ணிக்கலாம். ஏன்னா வீடெல்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணல. நிறைய பேர் ஹோம் டூர் வேற கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, ஏன் போடலன்றத சொல்றேன் இருங்க. என்னன்னா இங்க பாருங்க, இது வந்து ஆயாவுடைய கட்டல. ஆயா வீட்டுல இருந்து எடுத்து வந்து போட்டுருக்கோம். ஆயாக்காக இந்த ரூம் வச்சிருக்கோம். அந்த ரூம் சுபாஷ்க்கும் நிஷாக்கும் கொடுத்துறேன், 2 பெட்ரூம்ன்றதுனால நம்ம எங்க வேணாலும் படுத்துக்கலாம். ஆயா வந்து அவங்க இந்த கட்டலை யூஸ் பண்ணாம வீட்லயே வச்சிருந்தாங்க. இது எங்க மாமனார் செஞ்சு கொடுத்த கட்டல், அதனால அது சென்டிமெண்டா வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மேல இந்த பிளைவுட் எல்லாம் உடஞ்சு போயிடுச்சு. இதுக்கு பிளைவுட் வாங்கி போட்டு, பெட் வாங்கி போட்டு, இந்த கட்டலுக்கு பெயிண்ட் அடிச்சு வீடெல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் வீடியோ என்ன பண்ணணுமா? என்னவா பண்ணும்? எல்லாமே கிளீனா அழகா அது வரை எனக்கு கமெண்ட்ல திட்டுவாங்களே, அம்மாவை கலைக்காத சோமின்னு வாங்க. அவங்க படிச்ச பிள்ளைங்க, நம்ம படிக்காத பிள்ளைங்க அப்படிதான் வரும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க சொல்றது தப்பு இல்ல, நான் சொல்றது தப்பு. பேசிட்டே இருப்பீங்க. இந்த அழகியோட போட்டோ எல்லாம் இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. ரூம் வந்து ஆயா ரூமா, ஆனா போட்டோ மட்டும் ஆயா ரூம்ல இருக்கு. ஆயா வந்து சொல்லிட்டாங்க, இந்த கட்டில் வந்து பெட் போட்டு என் பேத்தி இருந்துக்கிட்டோமோ, என் பேத்தி தான் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேத்தி தான் படுத்துப்பாங்க, ஆயா பத்துக்க மாட்டாங்க. ஆனா ஆயாக்காக நான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க படுக்கிறதோ படுக்காதோ அவங்களுடைய விருப்பம். இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் தான் இந்த போட்டோ பிளேஸ் பண்ணிருக்கோம். போட்டோஸ்ல நிறைய இருக்கு, எங்க பிளேஸ் பண்றது இருக்கு பாருங்க. நான் போட்டோஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்கல. நிறைய வீடியோ காட்டணுன்றதுக்காக பொறுப்பா வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா தொடக்க மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா மாட்டும் போது துடைப்பாங்க. இப்ப மாட்டுறது இல்ல, அதனால பொறுப்பா. இருந்தாலும் வீட்டை தொடச்சுதானே வைப்போம். இப்ப அங்க இருந்தது எடுத்தோட அழுக்காக சமாளிக்க கூடாதுமா. இது வந்து என் புள்ள கல்யாணத்துக்கு கேமராமேன் பண்ணி கொடுத்தாங்க. உங்க பிள்ளையா இவங்க? பொண்ணு நிக்கிறாளுங்க 2 தங்கங்களும். அழகா இந்த போட்டோ ப்ரே பண்ணி, இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் கிஃப்ட் பண்ணான் கேமராமேன். அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அன்னைக்கு நைட்டே கிஃப்ட் பண்ணான். அவன் கல்யாணம் காலையில முடிஞ்சது, சாயங்காலம் அவன் ஃபுல்லா போட்டோ முடிச்சுட்டு இதை மட்டும் எடுத்துட்டு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போனான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறைய போட்டோஸ் இருக்கு, பார்க்கலாம் இருங்க. போட்டோ இறக்குங்கம்மா, பேசுங்கம்மா. போட்டோ இறக்குங்கம்மா, இல்ல வேணாம் இறக்குங்கம்மா. இந்த போட்டோ காட்டுவா. இந்த போட்டோ காமிக்க மாட்டேன்னு இருந்தா இது மாப்பு சௌமியாவோட மஞ்சள் தண்ணி போட்டோ காட்டுறேன். இதுல வந்து சௌமியா வந்து அந்த வடிவேல் படத்துல ஒரு வடிவேல் தங்க இறக்கி வச்சுட்டு பேசுங்கம்மா, அந்த மாதிரி இருப்பா. சுபாஷ் பாருங்க எப்படி இருக்கா. இதுல நாங்களாம் இருக்க மாதிரி தான் இருக்கோம். சௌமியா சுபாஷ் தான். இதே வந்து இந்த போட்டோ வந்து எங்க ஃபேமிலி போட்டோ, எங்க மச்சினர் எல்லாரும் இருந்து எடுத்த போட்டோ. இதுல நிறைய குட்டீஸ்க்கு மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் தோ இருக்கு பாருங்க. ஒண்ணும் இல்ல, சரவணா ஸ்டோருக்கு விளம்பரம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டோம். நேரா காட்டுங்கம்மா. அதுக்காக எல்லா சொல்லுவாங்களே 9 அவதாரம்னுவாங்களே, அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 அவதாரம். ஒன்னு மிஸ் நேரா உட்கார்ந்துட்டு இன்னொரு அவதாரம். இந்த போட்டோல எப்படின்னு சொல்லுங்க. எல்லாமே நீங்க யாரும் சொல்ல வேணாம், அது நல்லாவே எனக்கே தெரிஞ்சிருச்சு. இந்த போட்டோ எல்லாம் மாட்ட மாட்டேன்னு எடுத்து வச்சிருக்கா, கண்டிப்பா மாட்டணும். இன்னொரு போட்டோ, ஸ்பெஷல் போட்டோ இங்க பாத்தீங்களா. இந்த போட்டோல யார் யார் இருக்கான்ட்டு, இது சௌமியா, சுபாஷ்க்கு பல்லுல சிரிச்சிட்டு எப்படி நிக்கிறான் பாருங்க. இது வந்து நிஷாந்த், எங்க அத்தை பையன். இவன் சௌமியாக்கு அண்ணன் தான். இவனுமே இவன் பெரிய அண்ணன், இவன் சின்ன அண்ணன். இது வந்து தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ. இதே மாதிரி வந்து இந்த போட்டோ பெருசா பண்ணாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம். இங்க பாருங்க. ஆமா, எங்க அக்கா கல்யாணத்துல பண்ணோம். அதானே எங்க அண்ணன் எனக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்தான். இதே இந்த போட்டோ ஞாபகம் வச்சிருந்தா அதே மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இந்த பக்கத்தோ நிஷாந்த் ரெண்டுமே ஒரு மெமரிஸ் தான். இல்ல எப்படி இருந்த நாங்க இப்படி ஆயிட்டோம். சௌமியா பாருங்க எவ்வளவு குண்டா குண்டு இருக்கா. அப்ப எங்க அம்மா நல்லா சோறு போட்டாங்க, இப்ப நல்ல சோறு போடல. ஸ்கூல் படிக்கும் போது அது நல்லா குண்டா இருந்துச்சு. காலேஜ் போனோன்னா ஒல்லி ஆயிடுச்சு. காலேஜ் போக நடந்து 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 டயர்டாகி ஒல்லி ஆயிட்டாங்க அந்த அம்மா. இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த போட்டோ வந்து முதல்ல ஹால்ல மாட்டி வச்சிருந்தோம். இந்த போட்டோ வந்தோடனே இத கழட்டி வந்தோடனே பழச மறந்துட்டாங்க. அது எவ்வளவு பெருமையா வேற சொல்றாங்க பாருங்க. அப்படி இல்ல, அங்க செவுத்துல இடையில நம்ம வீடு குட்டி வீடு இல்லையா, அப்பெல்லாம் நீங்க சமாளிக்க கூடாது. அப்படிலாம் சமாளிக்க கூடாது. இப்ப இந்த போட்டோக்கெல்லாம் பிளேஸ் பண்ணி மாட்டணும். அதெல்லாம் மாட்டிட்டு சூப்பரா வீடியோ போடலாம். போட்டோ காட்டுறீங்கம்மா. போட்டோ சாதெல்லாம் கீழே போய் பாத்தீங்களா? சாதெல்லாம் கீழே போயிடுச்சு. வீடியோ எடுக்க வந்த பரிதாபங்கள். 1க்கு 4 வேலையாயிடுச்சு. ஆமா, சரி கிளீன் பண்ணுங்க. இது பண்ணிட்டு வரேன். ஸ்டவ்ல சாப்பாடை வச்சுட்டு வந்து உக்காந்து போட்டோக்கு இது வீடியோக்கு எடுத்துனுக்குறோம். உக்காந்து போட்டோவை காமிச்சிக்கின்னு பாப்பா வந்து சொன்னாரு, சாதெல்லாம் பொங்கி போயிடுச்சு, அப்படியே பூத்து கொட்டிட்டு இருக்குது சாதம். பக்கத்துல நின்று வெடிப்போம்.
போய் சாதத்தை வெடிச்சு குழம்பு ஆஃப் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு வழியா. போட்டோல சொல்லலன்னா இன்னும் உட்கார்ந்து இருந்திருப்போம். இங்க பாருங்க போட்டோல மெய் மறந்து போயிட்டோம் நாம. இங்க நிறைய போட்டோ வச்சிருக்கா. காமெடினா காமிக்க மாட்டாலாம். அந்த அம்மா சேனலுக்கு வந்து இந்த போட்டோ டூர் போட போறாங்களாம் பாருங்க. அப்படிலாம் சொல்லலமா. போட்டோ டூர் இல்ல நான் சொல்லுனே சொல்வீங்க. போட்டோ அத அப்படியே நான் போட்டோ காமிக்கிறேன். போட்டோ அது நல்லாதான் இது போடுவோம். கண்டென்ட் கொடுத்ததுக்கு நன்றி. சரி கிச்சனுக்கு வருவோம். சமையல் வந்தாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடியா? மீன் குழம்பா? என்ன மீன்மா? ஏய் இப்பதானே சொன்னேன். எனக்கு சொன்னீங்க வீடியோக்கு. நெத்திலி மீன் காமிச்சனடி. அடிங்கடி மெமரி லாஸ் ஆயிட்டியா? நெத்திலி மீன் மாங்காய் போட்டு குழம்பு. மெமரி லாஸ்ன்ட்டாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னம்மா சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு தானம்மா கேட்டேன். அதுக்கேம்மா இப்படி சிரிக்கிறீங்க? கேமரா திரிஞ்சு எல்லாத்தையும் என்ன சாப்பிடுறீங்க? என்ன கஞ்சி தண்ணி? சாரி சாதம் வடிச்ச தண்ணி ஆயா குடிப்பாங்க. எங்க மாமியார் வந்ததுக்கு அப்புறம் குடிக்கும்போது கூட சேர்த்து குடிப்பேன். அவங்க தான் குடிச்சிட்டு இருப்பாங்க எப்பவுமே. இல்லன்னா நீங்க குடிக்க மாட்டீங்க. அப்ப நான் குடிப்பேன். அவங்க கூட சேர்ந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு தனித்தனி கிளாஸ்ல குடிக்கிறீங்க. ஸ்ட்ரா போட்டு ஒன்னா குடிக்கணும். சிரிங்க சௌமியா பண்ற காமெடிக்கலாம். அறிகிட்டவனே வரதேச்சு போல. ஐயோ பயந்து கேமரா துப்பிடு. குடிச்சிட்டீங்களா? என்ன குடிச்சிட்டீங்களான்ற? அங்க குடிச்சிருந்தீங்களே அத குடிச்சிட்டீங்களா? ஏமா எல்லாமே தப்பா எடுத்துக்கிறீங்க? கஞ்சி தண்ணி குடிச்சிட்டீங்களா? சாதம் வடிச்ச தண்ணி அப்படி தெளிவா கேளு. சாதம் வடிச்ச தண்ணி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் சூப்பரா இருக்கும். அது சுட சுட சாதம் வடிச்சு உப்பு போட்டு குடிக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். கஞ்சி தண்ணி குடிச்சிட்டீங்களா? சாதம் வடிச்ச தண்ணி குடிச்சிட்டீங்களா? சரி போவோமா சமையலுக்கு போலாம். மீன் காமிங்க. காமிக்கவே இல்லையே. என்ன மேல எதுவும் தூவி வச்சிருக்கீங்க? கருவேப்பிலை தெரியுமே. அப்புறம் எப்படி கேட்ட வெங்காயம்? எனக்கு தெரியும். வீடியோல பாக்குறவங்களுக்கு பச்சையா தெரியாது, என்னன்னு தெரியாதுல, அதனால கேட்டேன். பச்சை கலர் போட்டா பச்சையா தான் தெரியும். என்ன இந்த பொண்ணுக்கு கலர் பவுடர் போட்டிருக்காங்க. அப்ப பேட் ஃபார் ஹெல்த். ஹெல்த்தியா செஞ்சு போடுங்கம்மா. அப்புறம் குண்டாயிட்டம் ஒல்லியாயிட்டம் பேச மட்டும் செய்றீங்க. சரிங்க. நிறைய காமெடி பண்றா. சௌமியா பேசாம காமெடி சேனல் ஓபன் பண்ணிடுறீங்க. நிறைய காமெடி. ஏன் காமெடி ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டா. அம்மா பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாததுக்குலாம் உந்து உந்து சிரிக்கிறாங்க. ஏமா உளுந்து உளுந்து சிரிக்கிறீங்க? கடலை பருப்பா சிரிங்க. உப்பு போடு உப்பு போடு பாருங்க. தேவையாமா அதெல்லாம் நமக்கு? எவ்வளவு அசிங்கம் பாத்தீங்களா? போன வாரம் மீன்ல என்ன என் மேல தப்பு இல்ல. நான் மீன் வறுத்துட்டே இருந்தேன். சுபாஷ் அந்த பழைய வீட்டுக்கு போனா போயிட்டு சாவி எடுத்துட்டு போறேன். இவ்வளவு சாவி எடுத்துட்டு வந்து இது வந்து பொறுப்பா கேட்டு சாவி மட்டும் எடுத்துட்டு போயிடுச்சு. வீட்டு சாவி எடுத்துட்டு போவேன். இதுங்க பண்ண கொலாப்ஸ்ல நான் மீன்ல உப்பு போடாம வறுத்துட்டேன். நாங்க பண்ண தப்புக்கு எங்க மேல காரணம் போட்டாங்க. போன் மேல போன் வந்துட்டு என்ன வந்து குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தா நான் மறந்துட்டேன் போட்டதை பண்ண. மீன்ல உப்பு போட்டு அப்படியே வறுத்துட்டேன் போன வாரம். அதனால ஆயா உஷாராயிட்டாங்க. இந்த வாரமா என்ன பண்ற போறா? எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சாமான் கழுவுறதுக்கு 2000 சண்டை போட்டுக்கிறாங்க. ஏன் சண்டை போடுறீங்க? சாமான் கழுவுறதுக்குலாம் சண்டை போடலாம். பேத்தி போன்ற பேத்தி போ. அவங்கதான் கழுவுறேன்றாங்கல்ல. அப்போ கழுவுறவங்க நான் கழுவுறேன் கழுவுறாங்களே சொல்லிட்டு கழுவலாம். நீங்க உட்காந்து கழுவுவீங்களாங்க? வயசானவங்க கழுவுறாங்களேன்னு கேட்டேன். என்ன எங்க மாமியார் வயசு ஆயிடுச்சு. எங்க மாமியார் என்று மீளம் என்னமா? எங்க அம்மாவே இப்ப கேள்வி ஆயிட்டாங்க. ஆயா வைட்டி இப்ப அவங்க மாமியாருக்கு சப்போர்ட் பண்றாங்க. எங்க மாமியார் என்றும் இளமை. சமையல்லாம் முடிஞ்சுலமா? சமையல் என்னம்மா கேட்டீங்க? காமிங்கம்மா. இவ்வளோ நேரம் வீடியோவை காமிச்சிட்டு ஷார்ட்ஸுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மூஞ்சி நல்லா இருக்குதாவா? நல்லா இருந்தா நல்லா இல்லைன்னா என்ன? நீங்க எப்படி பார்த்தாலும் நேச்சுரல் பியூட்டிமா. தேங்க்யூடி. கமெண்ட்ஸ்ல தான் உங்களை அப்படியே என்னென்னமோ சொல்லுவாங்களே, வர்ணிப்பாங்களே உங்களை. அதுக்கு தானே கேட்டீங்க. நன்றி அந்த கவிதை சொன்னதுக்கு. அதை விட்டுருங்க. அப்போ நன்றி சொன்னதான் பர்த்டே நினைச்சுக்கிட்டீங்களா? நீ நினைச்சுக்கினியா? அப்படியே நினைச்சுக்கினியா? நீ அவங்க கேட்டது அதனால நான் நினைச்சுக்கிட்டேன். காமிங்கம்மா. அத எப்படி பிரவீன்குமார் எக்ஸாமுக்கு விட்டு காமிங்கம்மா வீடியோக்கு. ஏய் அது தப்பு தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட கூட்டி சேர வைக்கிற? என்னம்மா பயந்துருச்சு. வேப்பில அடிக்கணும் போல இருக்கு. எனக்கு புரியும்டி. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு. எவ்வளவு கஷ்டப்பட்டு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எங்க அம்மா 4 நாள் கழிச்சு நீங்க கேட்பாங்க. அதனால நீங்க புதுசா பேர் சொல்ல எங்க அம்மா மறந்துடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தான். அதனால சாதம், நெத்திலி மீனும் மாங்காவும் போட்டு. என்னம்மா அப்படியே பரப்பரன்னு போறீங்கம்மா? அப்படியே அவன் வந்து இப்படி வரசுல போன்ல தேடி கொடுக்கோ. என்னம்மா சிரிப்பு காக்க பக்கான்னு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. சமைச்சு டயர்டானோ இல்லையோ, நல்லா பேசி டயர்டான, சிரிச்சு டயர்டான. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். டாடா பை. எப்படியோ ஒப்பிக்கிறாங்க போல. எங்க ஏதாவது விட்டுற போறோம்ட்டு. ஓகே, பாய்.